வருகின்ற இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். மலையகம் சார்ந்த சமூகம் லண்டனிலே இங்கிலாந்திலே குறைவாகவே இருக்கின்றது. அந்த சமூகத்திலே ஆரம்ப காலம் தொட்டு சமூக ஈடுபாட்டில் அவர்களுடைய சமூக அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர்பு கொண்ட சில பேர் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பல நேரங்களிலே கண்டு கலைத்து ஏதாவது அந்த மலையக மக்களுக்கு செய்ய முடியுமா என்கின்ற ஒரு கருத்துருவத்தை ஆற்றுகின்ற பொழுது அந்த மக்கள் சார்ந்த ஜனத்தொகை இங்கு மிகவும் குறைவாக இருந்த ஒரு தடை இருந்து கொண்டே வந்திருந்தது. ஆகவே தான் தனியாக செயல்படுவதை விடுத்து அந்த மக்கள் சார்ந்த சகோதர எண்ணம் கொண்டவர்கள், அந்த மக்கள் மீது நிலவரம் கொண்டவர்கள், அந்த மக்களுடைய வாழ்க்கையில் அக்கறை கொண்ட எல்லா சக்திகளையும் ஒன்றிணைத்து ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும். செயல்பட்டால் மாத்திரமே எங்களால் முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்ததன் பின்னால் தான் இப்படி ஒரு சொலிடாரிட்டி இயக்கம், மலையக சொலிடாரிட்டி இயக்கம் என்று கொண்டு உருவாவதற்கு ஆரம்ப வித்துகளாக இருந்தது. மலையகத்திற்கும் யாழ்ப்பாணத்திற்குமான தொடர்பு ஒரு நீண்ட கால வரலாற்று பின்னணி கொண்டிருக்கிறது. இலங்கை சுதந்திரம் பெற்ற காலத்தில் முதலாக சுதந்திர பாராளுமன்றம் இலங்கையில் கூடிய பொழுது அது இயற்றிய முதல் சட்டம் மலையக தமிழர்களின் வாக்குரிமையை பறிப்பது. அந்த சட்டத்திற்கு ஆதரவாக சில தமிழ் தலைவர்கள் இருந்த பொழுதும் அந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்து வாக்களித்த பெருமை எஸ்.ஜே.வி. செல்வநாயகத்துக்கு உண்டு. அவர் வாக்களித்தது மட்டுமல்லாமல் இந்த இனவாத சட்டத்தின் எதிரொலிகள் வடகிழக்கு அரசியலிலும் தென்பட தொடங்கியது. ஒரு கட்சியாக இருந்த தமிழ் காங்கிரஸ் உடைபட்டு மலையக தமிழர்களுடைய கோரிக்கை சார்பான நிலைப்பாட்டை எடுத்த இலங்கை தமிழரசு கட்சி உருவாகியிருக்கிறது. இதற்கான மலையக மக்களுக்கும் இலங்கை தமிழர்களின் போராட்டத்திற்கும் இன்றைய ஒத்துழைப்புகள் இருந்து வந்ததை வரலாறு காட்டுகிறது. வடகிழக்கில் ஒத்துழையாமை இயக்கம் நடத்த தொடங்கிய காலத்தில் தனி தபால் முத்திரை வெளியிடும் ஒரு இயக்கம் தோன்றியது. வடக்கிலே அந்த தனித்தபால் முத்திரையை அன்று இளைஞராக இருந்த திரு அமிர்தலிங்கம் வெளியிட்டு வைக்க கிழக்கு மாகாணத்திலே தன்னுடைய மோட்டார் சைக்கிளிலே இளைஞனாக இருந்த எஸ். ராஜதுரை வீடு வீடாக சென்று விநியோகித்தார். அந்த நேரத்தில் மலையகம் முழுதும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்து அந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை மலையகம் வழங்கியது. 1972ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட புதிய அரசு தமிழர்கள் ஓரம் கட்டப்பட்டு சிங்கள இனத்திற்கும் பௌத்த மதத்திற்கும் முன்னுரிமை வழங்கிய ஒரு காலகட்டத்தில் அதற்கு எதிராக முழு தமிழ் சமூகமும் எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதை எதிர்ப்பதற்காக அவர்கள் கூட்டிய தமிழர் கூட்டணி ஸ்தாபக அங்கத்தவர்களாக எஸ்.ஜே.வி. செல்வநாயகமும் திரு ஜி.ஜி. பொன்னம்பலமும் மட்டுமல்லாமல் மலையகத்தைச் சேர்ந்த திரு எஸ். தொண்டமானவர்களும் அந்த கூட்டணி தலைவர்களே
தலைவராக இருந்தார். அதையடுத்து திம்பு பேச்சுவார்த்தையிலே போராளி இயக்கங்கள் வைத்த 5 முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று மலையக தமிழர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். அந்த தீர்மானம் அங்கு கொண்டு வரப்பட்ட போது இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் தலைமை தாங்கிய ஜெயவர்தனவின் சகோதரர் HW சொன்னார், நாங்கள் இது சம்பந்தமாக அந்த மலையக தலைமைகளுடன் பேசி இதுக்கு ஒரு முடிவுக்கு வருவோம் என்று அவர் சொன்னார். மலையக தலைமை என்று கூறியது மறைமுகமாக அவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை தான் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பற்றி சில வார்த்தைகள் கூறுகிறார். அது இன்று சின்னமாக சொல்கிறார், 1 லட்சம் 1 கோடி அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று. ஆனால் அந்த சிம்ரன் சிறிய தீவில் மலைநாட்டில் 10 லட்சம் அங்கத்தவர்களை கொண்டிருந்த இயக்கம்தான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். 10,000 paid members, 100,000 paid members எல்லோரும் சந்தா கட்டியிருந்த ஒரு 10 லட்சம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்சங்கம். அத்தனை பலம் அதற்கு இருந்தது. ஆனால் அத்தனை பலத்தையும் வைத்துக் கொண்டு இந்த தமிழ் மக்களுடைய மலைநாட்டு மக்களுடைய நெருக்கடியான நிலையை உலக அரங்கில் கொண்டு செல்வதற்கு அதற்கு சக்தி இருக்கவில்லை. சக்தி இருந்தாலும் அதற்கான ஒரு போர்க்குணம் அந்த அமைப்புக்கு இருக்கவில்லை. இது சம்பந்தமாக ஒரு விஷயத்தை இங்கு நான் ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை இங்கே குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக திரு ஜெயவர்தன ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து எதிர்கட்சி தலைவராக இருந்து ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். 5 வருடங்கள் பாராளுமன்ற ஆயுள் காலம் இருந்த பொழுது இது 7 வருடமாக மறைமுகமாக நீட்டப்பட்டது. அதற்கு எதிராக அவர் வெளிநாடுகளில் பிரச்சாரம் செய்யப்படுகிறார். குறிப்பாக இந்தியாவுக்கு சென்று அங்கு இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டுவிட்டு அவர் கொழும்பு திரும்பும் பொழுது விமான நிலையத்தில் அவருடைய கடவுச்சீட்டு பறிக்கப்பட்டு அவர் மாத்திரமே வெளியேற அனுமதிக்கப்பட்டார். வெளியே வந்த ஜெயவர்தன முதலில் சந்தித்த மனிதன் தொண்டமான் தான். அதற்கு காரணம் தொண்டமானுக்கு இருந்த சர்வதேச தொடர்பு. இலங்கையில் எல்லா தொழிற்சங்கங்களும் இடதுசாரி சார்ந்துள்ள உலக தொழிற்சங்க சம்மேளனத்தில் அங்கம் வகித்த பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் அமெரிக்க சார்புள்ள சர்வதேச தொழிலாளர் சங்கத்தில் சர்வதேச தொழிலாளர் சம்மேளனத்தில் அங்கத்தவராக இருந்தது. இதன் மூலம் ஜெயார் நினைத்தா தன்னுடைய இந்த தன்னோடு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்கு திரு தொண்டமானின் உதவியை நாடுவதுதான் சிறந்த வழி என்று அவருக்கு பட்டிருக்கிறது. ஆனால் தொண்டமானுக்கு படவில்லை. தன்னுடைய சமூகம் சார்ந்த இந்த பிரச்சனையை தனக்கு இருக்கின்ற பலம் கொண்டு ஒரு சர்வதேச மட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் தகுதி அவருக்கு இருந்தும் அதற்கான அந்த போர்க்குணம் அந்த அவரிடம் இருக்கவில்லை என்பதை இங்கு குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். ஆக தொண்டமானுக்கு இருக்காத அந்த தைரியம் இந்த திம்பு பேச்சுவார்த்தையிலே இந்த இளைஞர்களுக்கு இருந்தது. அவர்கள் வைத்த அந்த வாதம் இலங்கையில் பிறந்த அனைவருக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற அவர்களுடைய அந்த கோஷம் இலங்கை அரசாங்கத்தையும் ஓரளவுக்கு கதிகலங்க செய்தது என்று நான் சொல்ல வேண்டும். அதற்கு பின்னால் தான் இந்த நாடற்ற பிரஜைகள் அல்லது வாக்குரிமையற்ற இந்த மலையக மக்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற திசை நோக்கி இலங்கை அரசாங்கம் சிந்திக்க வேண்டியது. இந்த நல்ல காரியத்தை செய்த அந்த போராளி இயக்கங்களுக்கு மலையக சமூகம் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. மலையகத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான தொடர்பு போராட்ட காலத்தில் அது உச்சகட்டம் பெற்றிருக்கிறது. 1000 போராட்டம் நடந்த காலத்தில்
மலையகத்தைச் சேர்ந்த பல இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராடி இருக்கிறார்கள். அவர்கள் வந்த வித்துடலாகி போன அந்த அவல செய்திகள் பத்திரிகையில் வந்தபொழுது அவர்களுடைய பிறந்த இடம் பல கண்டி, குருநாகலை, பதிலை, நூரெலிய என்றிருப்பதை நான் வாசித்திருக்கிறேன். முள்ளிவாய்க்காலிலே படுகொலை செய்யப்பட்ட மொத்த ஜனத்தொகையில் 35% மலையகத்தை சார்ந்தவர்கள். அத்தோடு இங்கு இயக்கத்துக்கு ஆதரவு வழங்கினார்கள் என்ற குற்றச்சாட்டின் மீது 5 வருடம் முதல் 7 வருடங்கள் வரை சிறையில் இருந்த பலர் இங்கே லண்டனிலேயே இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும். ஆக மலையகத்திற்கு ஏதாவது நாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டுமென்றால் எங்களுடைய சகோதரத்துவத்தை எங்களுடைய மலையக மக்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகளை அணுகி உரிமையோடு அவர்களிடம் நாங்கள் உதவி கேட்டு இணைந்து செயல்படவும் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த இயக்கத்தை இங்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். இதற்காக உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் கோரி நிற்கிறோம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.